வணக்கம் நண்பர்களே. மீண்டும் மீண்டும் பரந்தூர் ஒரு பேசும் குரலாக மாறியுள்ளது. தாவைக்க அரசு ஏறக்குறைய கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரில் சிப்காட் கொண்டு வரலாமா என்பது பரிசீலிக்கிறது தொடர்பா செய்திகள் வருகின்றன. ஒரு பக்கம் கிராம மக்கள் 13 கிராமம் அழியுது. பரந்தூர் திட்டம் அமுல்படுத்தப்பட்டால் 13 கிராமம் சுத்தமாக அழியுது. அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஒரு கருத்து சொல்றார். சிப்காட்டும் வேண்டாம், பரந்தூர் திட்டமும் வேண்டாம், பசுமையே இருக்கட்டும், விளைநிலமே நீடிக்கட்டும் சொல்றார். கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கர் நிலத்தில் சிப்காட் கொண்டு வர வேண்டும் என்று கருத்துரு உருவாக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் விமான ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பரந்தூர் திட்டத்தின் அவசியத்தை அரசிடம் வலியுறுத்தி உள்ளதாக செய்திகள் தொலைக்காட்சியில் பார்க்க முடிகின்றது. என்னன்னா, கடந்த திமுக அரசு 5 ஆண்டுகளில் 30 சிப்காட்களை தமிழ்நாட்டில் உருவாக்கியது. அதனுடைய தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம். எங்கெங்கு காணணும் விளைநிலங்களை கையகப்படுத்தி தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் பெருநிறுவனங்களுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுப்பதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தி அழிந்து போயிடுது. திமுக அரசு இதுவரையில் கடந்த 5 ஆண்டுகளில் 30 சிப்காட்களையும் 7500க்கு மேல ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தியிருக்கிறது. மீண்டும் இன்னொரு சிப்காட் எதற்கு என்றுதான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டும். தொடர்ந்து நகர்மயமாக்குதல், தொழில்மயமாக்குவதன் மூலம் இயற்கையின் சமன்பாடு கெடுகின்றது. பரந்தூர் திட்டத்துக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வரும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அந்த திட்டத்தை தொடரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கொடுத்த பல வாக்குறுதிகள் பரந்துபட்ட மக்கள் சென்றுள்ள விஷயம் பரந்தூர் திட்டம் தான். 90 நாள் 900 நாள் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக அந்த பரந்தூர் திட்டத்திலிருந்து பரந்தூர் கிராமத்தில் போயிட்டு பரந்தூரை காப்பேன் என்று அறிவிச்சிருந்து இன்ன வரைக்கும் பரந்தூர் திட்டம் மக்களின் நம்பிக்கையை வீணடிக்க கூடாது. எப்படி வாழ்வுரிமை கட்சி தலைவர், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சொல்லுவது போல சிப்காட்டும் வேண்டாம், பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என்பது போல பரந்தூர் நிலத்தில் விவசாயமே நீடிக்க வேண்டும். ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டு 30 சிப்காட்களை உருவாக்கிய திமுக அரசு ஏற்பட்ட தோல்வி போல் மற்றொரு நிலையை நோக்கி தமிழக வெற்றி கழகம் நகர வேண்டாம். எனவே பரந்தூரில் மீண்டும் பசுமை மாற நாம் அனைவரும் குரல் கொடுப்போம். நன்றி.